Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங் வந்து சைடு பை சைடு ஃப்ரிட்ஜு 600 லிட்டரு இன்வெர்டர் மாடலு, அதாவது லேட்டஸ்ட் மாடல் தான். ஆனால் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக வந்தது. அதாவது ஒரு 10% கேஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லீக்கேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு வெரிஃபை பண்ணதில் நமக்கு வந்து வெளியில் வந்து அவுட்ரு கண்டென்சர் நல்லாயிருக்கு, இன்னர் கண்டென்சர் வந்து ஒரு வேளை லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம கூலிங் கையில் பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எங்கேயும் டேமேஜ் கிடையாது. அதனால் வந்து அவுட்ரு கண்டென்சர் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இப்போது புது ஸ்டெய்னர் போட்டுட்டு அதோட கேப்லரே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு வேக்யூம் வச்சுட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இன்வெர்டர் மாடலாக இருந்தாலும் நமக்கு வந்து இதில் வந்திருக்கிற கேஸ் வந்து 134 கேஸ் தான் வரும். பொதுவாக அந்த மாதிரி சைடு பை சைடு பாக்ஸில் நம்ம இப்போ போட போகிற ஸ்டெய்னர் வந்து விஜயா ஸ்டெய்னர். அதாவது கொஞ்சம் நார்மலாக வந்து சிலிக்கா ஜெல் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி அதாவது 600 லிட்டர் வரைக்கும் இந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெய்னர் தான் நம்ம போடுவோம். பொதுவாக இந்த பாக்ஸுங்களெல்லாம் அதிகமாக வந்து இந்த இன்னர் கண்டென்சர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே இந்த பாக்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ சைடு வந்து அதிகப்படியான ஒரு டேமேஜ் ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து சின்ன லீக்கேஜ் வரும். அது வந்து கொஞ்ச நாளில் வந்து கேஸ் வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸுங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும்.
எல்லா வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து 134 கேஸ் இருந்தது. இதில் இருந்த கம்ப்ரஸர் வந்து 192 சீரீஸ் இருக்கும். 190 192ன்னு சொல்லிட்டு 2 சீரீஸில் வரும் இந்த ஃப்ரிட்ஜுங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர் வந்து. இதுக்கு வந்து ஒரு 10 PSI அந்த ரேஞ்சு வைக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா 1 இல்லை 2 அந்த ரேஞ்சு வந்து வரும். அதுக்கு நமக்கு 10லேயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு காயில் ஃபுல்லாக வந்து கூலிங்ன்றது எக்ஸலண்ட்டாக வந்துடும். அந்த பைப்பு மொத்தம் நமக்கு கீழே வரைக்கும் நமக்கு எல்லா பைப்பும் வந்து பக்காவாக வந்து ஐஸ் கட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சென்சார் ஆன ஒரு கூலிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.